இனிய பெரிய உறவுகளே, இப்போ உறவுகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா எத்தனை பேர் என்னை 100% நல்லா மனுஷியாக பார்க்குறாங்க, 70%, 50%, 25% என்னென்ன பர்சன்டேஜில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. அடுத்தடுத்து என்ன இவ்வளோ ஷார்ட்ஸ் போடுறாங்கன்னு ஒன்று. அப்போது அவங்கவுங்களுக்கு நான் என்னவா தெரியறனோ அதை அந்த மாதிரியாகவே அவங்க அதை க்ரியேட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இழந்தரவே கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான நட்புறவாகட்டும், உறவுகளாகட்டும், அவங்க யாராக இருக்கணும்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதனால் ஆபத்து வரும்னா ஓடி வந்து இதில் ஆபத்து இருக்குது, பார்த்து பணிக்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு விலாவரிக்கம் சொல்லிட்டு அவங்க நகருவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப பெருசு. அவங்களே காப்பாற்றி வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய சின்ன சின்ன ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கும். அதாவது நான் இந்த இடத்துல இருந்து நான் ஒரு பொண்ணு இந்த இந்த அளவில் வசதியிலேருந்து இன்னும் கொஞ்சம் என்னோடது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அதுக்கு உண்டான தொழிலையும் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அல்லது நான் இந்த மாதிரி சாதிக்கணும்னு நினச்சி நான் இதை ஒரு அடியாக எடுத்து வச்சேன், அதில் நான் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷமாகவும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மன நிறைவாகவும் நினச்சி நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்பா அருமைப்பா, இன்னும் அதே மாதிரி முயற்சி பண்ணு, இன்னும் கூட ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு சொல்லுறேன், வேணா ஒரு துணையாக என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான வார்த்தைகள் விடுவாங்க. அவங்க இருந்து செய்யணுங்கிறது இல்லை, அன்பான ஒரு வார்த்தை விடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இழந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் பெரியது அப்படின்னு நீங்கள் 1000 விஷயத்தில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் நகர்ந்தீங்கன்னா அந்த நகர்வுகள் பெருசு இல்லை. ஆனால் நான் ஒரு அடியும் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுடைய சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக நினச்சி ஒருத்தவங்க மன மகிழ்ச்சி அடைகிறாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாம், அவங்க மன மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க, அல்லது நம்மளுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் நாம் பெரிய லெவல் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தாழ்வாக நினைக்காதீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை அவங்களுடைய சந்தோஷமாக நினச்சி மனநிறைவாக அவங்க கூட பேசுகிறாங்க, சரிங்களா? அதை தாண்டி ஒரு அத்துமீறல் பேச்சு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு லைன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணுமே தவிர, மற்றபடிக்கு நீங்கள் அவங்க மன மகிழ்ச்சி அடையும் போது அந்த மாதிரி மனிதர்களெல்லாம் நீங்கள் ஒருபோது குறை சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து நகர்ந்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நம்மக்கிட்டே சில பகிர்வுகள்லாம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆனந்தம். நீங்கள் ஒரு கேடையுமே வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதை சொல்லும்போது மன மகிழ்ச்சி அடைகிறவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.